என்னடா மச்சான் ஏதோ யோசனையில் இருக்கிற? ஒன்றுமில்ல, நேற்றுலேருந்து ஒரு விஷயம் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்னது? எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்கல்ல, ஆமாம். வேட்புமனு வேறு தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். இந்த வேட்பாளர்கள்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு அதில் சொல்லுவாங்க தானே. ஆமாம். எனக்கு என்ன டவுட்னா, இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் வந்துட்டு பணம் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். நீ என்கிட்ட வேலை செய்கிற, சம்பளம் வாங்குற. இப்போது சம்பளம் கொடுக்குற என்கிட்ட பணம் அதிகமாக இருக்குமா, இல்லை சம்பளம் வாங்குற உங்ககிட்ட பணம் அதிகமாக இருக்குமா? இதனடா கேள்வி? முதலாளி யாரோ அவங்ககிட்ட தான் பணம் அதிகமாக இருக்கும். அவங்கக்கிட்ட சம்பளம் வாங்குறவங்ககிட்ட கொஞ்சம் பணம் கம்மியாக தான் இருக்கும். சரி, இதுக்கும் அந்த எலெக்ஷனுக்கு என்ன சம்மந்தம்? இல்லை, நேற்று ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னா அவரோட சொத்து மதிப்பு 600 கோடி 700 கோடின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு என்னன்னா, அவருக்கு சம்பளம் கொடுத்த கம்பெனியோட சொத்து மதிப்பு 3 கோடி தானம்மா. இது ரொம்ப கம்மியாக இல்லை? இந்த விஷயம் தான் நேற்றுலேருந்து எனக்கு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படி? அட ஆமாம் இல்லை. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன்.